பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனத்தின் ஒரு பகுதியில், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து கூறுகிறார். ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வாலிபன் போதகரான தனது மாமனாரிடம் சென்று, என் எதிர்காலம் என்ன, கடவுள் எனக்காக கொண்டிருக்கும் நோக்கம் என்ன என்று கேட்டாராம். போதகரோ, அதனை என்னால் குறிப்பிட்டு கூற முடியாது, ஆனால் கர்த்தர் உனக்கென்ன ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார் என்பதை நான் திட்டவட்டமாக அறிவேன் என்று கூட அவர் கூறினார். நீ நட, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக அவர் உன்னை நடத்துவார் என்று கூறி அனுப்பினார். சிந்தனை செய்தவாறு சென்ற வாலிபன் பற்றி எரிந்து கொண்டிருந்த ஒரு மேல்மாடி கட்டிடத்தையும் ஜனங்கள் கூச்சலிட்டவாறு தத்தளிப்பதையும் கண்டு பாய்ந்து சென்று ஒரு நீண்ட பலகையினால் வழி உண்டாக்கி ஒவ்வொருவராக மறு கட்டடத்திற்கு தப்பி செல்ல உதவினான். இறுதியில் அவன் தானும் வெளியேற முற்பட்ட போது தீப்பற்றி கொண்ட பலகை கீழே விழ அவனும் கீழே விழுந்தான். செய்தி கேட்டு ஓடி வந்த போதகர் அவன் அருகே கவலையோடு குனிந்தார். அவனோ, கர்த்தர் என்னிலே கொண்டிருந்த சித்தத்தை கண்டு கொண்டேன் என்று கூறி சமாதானத்துடன் மரித்து விட்டார். சில நாட்கள் சென்ற பின்னர் மனநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை இப்போதகர் சந்திக்க நேரிட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, அவரது கதையை விசாரித்த போது எரிந்து கொண்டிருந்த அதே கட்டடத்திலே இவரும் இருந்ததாகவும், மாடியிலே தீப்பிடித்ததும் மற்றவர்களை பின்னே தள்ளிவிட்டு வாலிபன் உண்டாக்கிய பாலத்துடனாக அவர் தனது உயிரை காப்பாற்றி கொண்டார் என்றும், தன்னுடைய இந்த சுயநல செய்கையாலும் ஒருவரையாவது காப்பாற்றவில்லையே என்ற குற்ற உணர்வலாலும் இவர் மனநோயாளி விட்டார் என்று அவர் சொல்லும்போது, அந்த வாலிபன் தன் ஜீவனை பொருட்டாக எண்ணவில்லை தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் பரிபூர்ணமான சமாதானத்துடன் அவர் மரித்தார். ஆனால் மற்ற மனுஷனோ தன்னை காப்பாற்றுவதில் கவனமாயிருந்தான். தன் வாழ்வையே இழந்து போனான். இன்னும் ஒரு தருணம் கூட கிடைக்காதபடி தன் நினைவையே இழந்து போனான். ஆண்டவரையே மேன்மையாக கொண்ட எவனும் வெட்கமடைவதில்லை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இது அவரது வாக்கு தத்தம். ஆகவே கர்த்தரின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நாம் எதை இழக்க நேர்ந்தாலும் அதிலும் மேலானதை அவர் தருவார் என்ற நம்பிக்கையை நாம் இழந்து போகாமல் இருப்போமாக தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் வறுமை எப்போதும் மாறும், செழிப்பான வருடங்களை நான் காண வேண்டும் என்று அனுதினமும் தேவனிடம் வேண்டிக் கொண்டான். கடுமையாக உழைத்தான். தன் பிள்ளைகளை கல்வி கற்கும்படி தன்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டு அவர்களை ஊக்குவித்தான். ஆண்டுகள் கடந்து சென்றதும் அவன் செய்யும் தொழிலேயே விருத்தி ஏற்பட்டது. அவன் எதிர்பார்த்திருந்த செழிப்பின் வருடங்களை அவன் கண்டு கொண்டான். கஷ்டங்கள் உருவாகும் போது பனி போல எல்லாம் மறைந்து போயிற்று. தேவன் என் வேண்டுதலை கேட்டு என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தான். நாட்கள் கடந்து செல்லும் போது அவன் தன்னை அறியாமலே தனக்குண்டான செழிப்பை தான் இறுக பற்றியிருப்பதை அறியாதிருந்தான். சில மாதங்களுக்குள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் அவனுக்கு ஏற்பட்டது. இல்லை என்று மறுத்தால் வேலை போய்விடும், வேலை போனால் என் வாழ்வின் செழிப்பு போய்விடுமே என்று ஞாயிறு ஆராதனை பொருட்படுத்தாது வேலைக்கு செல்ல அவன் விருப்பம் தெரிவித்தான். வேதத்திலே காணும் பரிசுத்தவான்கள் தங்கள் ஆன்மீக ரட்சிப்புக்காக காத்து கொள்ளும்படியாக தங்கள் உயிரையே அற்பமாக எண்ணி எந்த தயக்கமும் இன்றி உபத்திரங்களையும் பாடுகளையும் இழப்புகளையும் சகித்து கொண்டு வாழ்ந்திருந்த சூழ்நிலையில் நாம் வாசிக்க பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனோ தன் வேலையை காத்து கொள்ளும்படி தேவனுடைய காரியங்களை விட்டுவிட ஆயத்தமுள்ளவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிருபையினால் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று மனிதர்கள் அழகாக பாடுகிறோம். ஆனால் அதே மனிதர்கள் உயிர் வாழ எனக்கு இந்த உலகம் செல்வம் தேவை என்று நித்திய ஜீவனை இழந்து போக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆத்தும நேசர் அறிவார் என்று நாம் அவரையே பற்றி கொண்டு வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.